மும்பையில் தர்பூசணி பழம் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது வெளியாகியிருக்கும் தடயவியல் அறிக்கை அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளது. என்ன விவரம் என விரிவாக பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மும்பையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் இரவு உணவாக பிரியாணி சாப்பிட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் தர்பூசணி பழத்தையும் உட்கொண்டுள்ளனர். மறுநாள் காலை அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரின் உடல்நிலை மோசமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ஆரம்பத்தில் இது சாதாரண உணவு நச்சு என்று கருதப்பட்ட நிலையில் உடலின் திசுக்கள் மற்றும் உள் உறுப்புகள் விசித்திரமான முறையில் பச்சை நிறமாக மாறியிருக்கிறது. இது உடலில் ஒரு வீரியமிக்க நச்சு பரவியதற்கான அறிகுறி என்று அறியப்பட்டது. இந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க அவர்கள் பயன்படுத்திய மருந்துகள் மற்றும் குடும்ப பின்னணி குறித்து மும்பை போலீசார் மற்றும் மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள தடயவியல் பரிசோதனை முடிவில் அந்த தர்பூசணி பழத்தில் எலி மருந்து செலுத்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஊசி மூலம் பழத்திற்குள் விஷம் புகுத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தர்பூசணி பழத்தில் விஷத்தை செலுத்தியது யார்? இது திட்டமிட்ட கொலையா அல்லது கடைகளில் விற்கப்படும் போதே விஷம் கலக்கப்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரியாணி சாப்பிட்ட பிறகு தர்பூசணி சாப்பிட்டதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டதா என்ற சந்தேகமும் எழுப்பப்பட்ட நிலையில் தற்போது விஷம் செலுத்தப்பட்டது உறுதியாகியுள்ளதால் இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட வாய்ப்புள்ளது. உயிரிழந்தவர்களின் வீட்டிலிருந்து சேகரிக்கப்பட்ட பிரியாணி, தர்பூசணி, குடிநீர், பச்சரிசி, சமைத்த சோறு, கோழி இறைச்சி, பேரிச்சம்பழம் மற்றும் மசாலா பொருட்கள் என மொத்தம் 11 மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டன. இந்த உணவுகள் எதிலுமே நச்சு பொருட்களோ அல்லது உயிருக்கு ஆபத்தான வேதிப்பொருட்களோ கலக்கப்படவில்லை என்பது ஆய்வில் உறுதியாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் மும்பை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.